வருமானிப்போம். அதே மாதிரிதான் வாழ்க்கையிலே ஆணும் பெண் ஆனாலும் புத்தகம் கொண்டாட்டினா நாட் ஈக்குவல். இட்ஸ் ராங் கான்செப்ட். ஈக்குவல் சொல்றது உன் கர்மம் முழுக்கெல்லாம் இருக்குது. எங்க பாதி எங்க இருக்குது? அவ கர்மம் எங்க பாதி இருக்குது? தப்பு தப்பா சமூகத்துல கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்குதான் நான் இன்னைக்கு சொல்றது, உண்மை அறிவு வேண்டும். சொல்லக்கூடிய எது சொல்லட்டும், அதை உற்று பாருங்க. அதுல மறைந்திருக்கக்கூடிய உண்மையை தேடுங்க. அதுதான் உங்களுக்கு வழி. உண்மை அறிவு நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அது ஞான பயணத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அது வேண்டும். எல்லா இடத்துலயும். இப்ப இந்த ஒரு விஷயத்த நாங்க சொல்ல மறந்துட்டோம் உங்கள்ட்ட. பாம்பு கடிச்சது, கால்ல பாம்பு இருந்தது, உதரணை விழுந்துட்டு இவர்கிட்ட வாங்க அந்த அம்மா வீட்டுக்கே போவோம்னு. ஏன்னா அந்த அம்மா வீட்டுக்கு தான் போறோம். அவருக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த இடத்துலயும் கடன் வாங்கி தரது கூட்டு வரான்னு நினைச்சு நான் எதுக்கு போனா கொஞ்சம் நல்ல மழை கிடைக்குமான்னு பாரு. அங்க போனோன்னு அந்த அம்மாட்ட வந்து இவர் சொல்றாரு பாம்பு. ஐயே அப்பயே வந்தீங்க அப்படி போக வேண்டியதுதானே. அவ கடன் கட்டுறோன்னு அவ உஷாரா அப்படியே போக வேண்டியதுதானேன்னா. நான் சொன்னேன் அப்பதான் போக போறாங்க அவனுக்கு கோவப்படாதீங்க. பாம்பு கடிச்சிச்சு. அவ வீட்டுல நல்ல மழை இருக்கிற நிறைய டப்பா நிறைய நல்ல மழை கை நிறைய அப்படி கட்டினேன். அப்படியே வாயில போட்டேன். அவனும் நல்ல மழை கடிச்சு அப்படியே சாப்பிடுறேன். கண்ணுல தண்ணி இல்ல அழுகையும் ஒண்ணு இல்ல. அந்த அம்மாவும் இறங்குது. மேலங்க இவ்வளவு போடுறீங்க இப்படி போடுறீங்க தொண்டை என்னது நான் வயிறு என்னத்துக்கு ஆகும். இவரு ஆத்தி சாப்பிடுப்பா இப்படி சாப்பிட்டா எப்படி சாப்பிட ஒரு மிளகு போட்டாலே முடியலையே. இந்த கை நிறைய அவ்வளவு நேரம் அந்த உமைச்சார நான் உள்ள விட்டதுதான் அந்த விசக்கு மேல ஏற்கல. ரத்தத்தோட கலக்க விடல். அதுக்கு பிறந்தான் ஹாஸ்பிட்டல் போனேன். இது எப்ப நான் அந்த சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்த ஒரு பழக்கம். அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு பெரியவர் எங்க அப்பாவுக்கு பிறகு மாமான்னு சொல்றேன் வேப்பில சாப்பிட்டாருல அவரு சொன்னார், நீ உனக்கு மருந்தே வாழ்க்கையில தேவைப்படாது. நீங்க 2 விஷயத்தை பயன்படுது. காலை நேரங்கள்ல அந்த வேப்பிலையை எடுத்து அப்படி சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு வெறும் வயிற்றுல சாப்பிடும். அவர் வந்து நான் எப்பவும் சாப்பிடுறேன். நீ வெறும் வயிற்றுல சாப்பிடும். அதே மாதிரி சும்மா இருக்க நேரங்கள்ல கடலைகள்ல திங்கன்னு நினைச்சா கொஞ்சம் நல்ல மிளகு 2 நாள் நாக்கு ஓரத்துல அப்படி ஒரு காய்ப்பு வரும், வலி வரும், பாந்தல் இருக்கும், எரிப்பு இருக்கும். ஆனா திங்க 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 நல்ல மிளகு இனிக்கும். அவர் எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அப்ப மருந்தை நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டா ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தான் கியூர் இல்லையா. நீங்க சும்மா இருக்கும் போதே 2 வெண்டைக்காய் எடுத்து கடிச்சுக்கங்க. பிரஷருக்கு ப்ராப்ளம் வராது, பிரஷர் ஏறாது. சும்மா டெய்லி 2 வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய், கறியே வைக்க வேண்டாம். 2 பவுன் நல்ல மிளகு சமையலுக்குள்ள போகும்போதே அப்படி வாயில போட்டு கடிச்சுக்கிட்டே சமையல் வேலை பாருங்க. அப்படி ஜிவ்னு ஏறும். கொஞ்சம் பிரெயினுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும், சோம்பேறித்தனம் தராது. ரத்தத்தை நல்லா அழகா சுத்தி பண்ணும். அதுக்குள்ள சுண்டக்காய், பாவக்காய், இந்த கசப்பு அக்கால எல்லாம் சொந்தமாக்கிக்கங்க. கல்வி வைக்காதீங்க. இனிப்பு இனிப்புன்னு குடிக்காதீங்க. இனிப்பு உடம்புலயும் வரும். இன்சுலின் தானே சொல்லும். நீங்க திங்கிற எல்லாத்துலயுமே இனிப்பு இருக்கிறது. இனிப்பு இல்லாத ஒரு ஐட்டம் இல்ல. நம்ம சாப்பிடுறது எக்ஸ்ட்ராவா சாப்பிடும். அதே மாதிரி உப்பும் தான். நீங்க சாப்பிடுற எல்லா இதுலயும் உப்பும் உண்டு, இனிப்பும் உண்டு. கசப்பு தான் இல்லாம இருக்கும். ஏன்னா கசப்பு தொடர்ந்து ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா வெள்ளரிக்காயில என்ன இருக்கிறது? உப்பும் இருக்கிறது, இனிப்பும் இருக்கிறது. ஒரு கிழங்கு எடுத்து கிடைக்கிறீங்க. கிழங்குல உப்பும் இருக்கிறது, இனிப்பும் இருக்கிறது, பால் சத்தும் இருக்கிறது. அப்ப எல்லாமே நீங்க அதாவது சாப்பிடும் போது உள்ள போகும்போது இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா போடுறீங்க. அந்த எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு என்ன ஆகுறது? நோயாக மாறும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வைப்பு சேர். அது தணிக்கும் வாய் நாடி வைப்பு சேர். அப்ப நோய் வராம ஆக்கக்கூடிய செயல தான் நம்ம அதான் நோய் முதல்ல. அது நோய் எப்படி வந்தது சொல்லுவாங்க. நான் நிறைய இனிப்பு தின்னேன், இருமலா வருது, தலை வலிக்குது, கண்ணுல தண்ணி. சிலவங்களுக்கு பேதி உடப்போ இனிப்பு ரொம்ப சாப்பிட்டா தூக்கம் தூக்கமா வரும், சுகர் ஏறிடும் இல்லையா. அப்ப இதனாலதான் அப்ப இனிமேல் என்ன பண்ணலாம், இந்த ஐட்ரஜன் எடுக்க கூடாது.
இனிப்பு பார்த்தா ஓடிடு. சேர்க்காத இனிப்பு சாப்பிட்டாதான் வாழ்வோன்னு கிடையாது. இனிப்பு எக்ஸ்ட்ரா எல்லாத்துலயும். சோத்துலயும் இனிப்பு இருக்குல்ல. அரிசியில பாருங்க. சிலவங்க வீட்லயே பொம்பளைங்களை பார்த்தா தெரியும். மாமரிகை சொல்லிட்டா முதல்ல என்ன பண்ணுவா? கொஞ்சம் அரிசி எடுத்து வாயில போட்டு இவ அரைச்சுட்டே இருப்பா. அதே போல இந்த ஊற வச்சு அரிசியை திங்கிறதுல கொஞ்சம் இந்த கடுக்குது பாருங்க. அரிசியை ஊற வச்சு அதை எடுத்து தின்னு. ஏன்னா அப்பதான் டேஸ்டா இருக்கும். வீட்டுல பாட்டிமார்கள்லாம் அந்த ஊற வச்ச அரிசியை இடிச்சு அது கூட ஏதாவது வெள்ளம் எல்லாம் போட்டு உருட்டி கொடுப்பாங்க. உடம்புக்கு நல்ல பயம். அந்த அரிசியே இனிப்பு. நீ இதுக்கு மேல என்ன இனிப்பு? நம்ம பொங்கல் வைக்கிறோம், அதுக்கு மேல இனிப்பு போடும். வெறும் சோறை டெய்லி திங்கிற சோறை இனிப்புதான். இதுதான் அந்த உண்மை அறிவு இல்லை. நமக்கு உண்மை அறிய வேண்டும். ஒரு விஷயத்திலயும் உண்மை அறியணும். அப்பதான் அந்த பயணம் உங்களுக்கு வெற்றி தரும். நீங்க இந்த உண்மையை அறியாம போயிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி அடைந்து. ஏன்னா உண்மை உங்களுக்கு முன்னாடியே வழங்கப்பட்டு விட்டது. நீங்க அதை தெரியாம என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? போயிட்டே இருப்பீங்க. நீங்க போயிட்டு இருப்பீங்க, வெளியில சுத்திக்கிட்டே இருப்பீங்க, தேவையில்லாதெல்லாம் படிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு விஷயம் ஒரு பெரியவர் சொல்றார், ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொல்றார், சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? அதை உள்வாங்கணும். ஏன் இவர் சொல்றார்? மத்தவங்க சொல்றதுக்கு இவர் சொல்றதுக்கு வித்தியாசமா இருக்குது. ஒருவர் சொல்றார், கோயில்ல போய் அந்த கூட்டத்துல அவ்வளவு நஞ்சு நின்று நீங்க சாமி பார்த்து என்னையான்னு திறங்கி போகுது. சாமி அப்படி இருக்கிறார். நீ நனைஞ்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு அடிபட்டு பின்னாடி வாரு, என்ன கிடைக்குது? கேட்கும் போது எல்லா மக்கள் நம்புறாங்க, இவர் இப்படி சொல்றாரு. இது தப்பால இருக்குது. இது நாத்தியமால இருக்குதா? ஆத்தியத்து அகேன்ஸ்டால இருக்குது. அப்படி கேட்கிற போது கொஞ்சம் நீங்க சிந்திங்க. அவர் சொன்னது வரும், அப்படியே அதை நம்பிடக்கூடாது. இப்ப நீங்க சிந்திங்க. ஆமா, இவ்வளவு கூட்டத்துல எரிச்சு கிடிச்சு நம்ம மின்னுக்கு போய் நிற்கும் போது சாமி நம்மள்கிட்ட பேசிட்டு சொன்னா கண்டிப்பா இடிச்சு தள்ளிட்டு போ. நீ அவ்வளவு வேலை இடிச்சு தள்ளிட்டு மின்னுக்கு போய் நின்றுட்டா சாமி பேசுமா? எதுவுமே அது அப்படியே தான் நிற்கும். அப்படியே நிக்கிறத நீ பார்த்து என்ன பண்ண? கண்ணுக்குள்ள வச்சுக்க, அவ்வளவு வந்துட வேண்டியதுதான் தெரியும். அப்ப அந்த கண்ணுக்குள்ள வச்ச சாமியே எப்ப எந்திரிச்சு நம்மள விட்டு போகுது? போகாது. நீனா மறந்தாதான். அப்ப வீட்டுல இருந்து கண்ணுக்குள்ள வச்சுப்பாரு. அங்க இருக்குது இங்க இருக்கிறது ஒண்ணு தானே. உள்ள வந்தாதான் உனக்கு பலன். சாமி வெளியில இருந்தா பலன் இல்ல. அப்ப சாமியை உள்ள எடுத்து கொண்டு வருது. அந்த உண்மை அறிவி நம்ம தெரியணும். அப்ப அந்த பெரியவர்கிட்ட கேட்கணும். இவ்வளவு மக்கள் போறாங்கள, போய் நிக்கிறாங்கன்னா இவங்கள்ட்ட இப்படி சொன்னாதான் முடியும். அவங்க வெளி உலகத்துல ஆசையா இருக்கிறாங்க. ஆனா உண்மையான பலனை பெறுவதற்கு யாரும் தயார் இல்லை. யாரும் தயார். உண்மை அவங்க ஞான வேணத்தில் யார் ஏன் வேணும்பா? காசு வேணும். எல்லாரோட நான் பெரிய ஆளா வரணும்பா. நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும்பா. அப்பா இவன் யாரை தேடி போறான்? சாமியை தேடி போறான். சாமிக்கு கேரக்டர் என்னப்பா? சாமி கேரக்டர் என்ன? அவர்கிட்ட எல்லாரும் அவங்க போகணும். அவர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, வேதம் கிடையாது, அழக பார்க்க மாட்டாரு இல்லையா? எல்லா மனிதர்களும் ஒரு பொண்ணுதான், அன்பா பார்ப்பார், உண்மையா இருப்பாரு. சாமி பொய்யே சொல்ல மாட்டார். அப்ப பொய்யே சொல்லாத சாமி, எல்லாத்தையும் விரும்புற சாமி. இந்த கள்ளத்தனமான இந்த மாடுக போகுது இல்லையா, பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இதுகிட்ட பேசுமா, இதுக்கு அருள் செய்யுமா? அப்படி அருள் செய்யலாம். அது உண்மையான சாமி இல்லையே. அது எப்படி செய்யும்? நீங்க பாருங்க, உங்க தெருல ஒரு நல்ல படிச்சவர் மேல் நிலையில இருக்கிறாரு, இல்ல புத்திசாலி, எல்லாருமே பேசுவாங்க. யார் சொன்னாலும் பாதுகாப்பு வாங்க மாட்டார். அவருக்குன்னு 2 பேரும் செலக்ட் பண்ணிட்டு இருப்பார். அவங்களும் மொத்தம் அந்த கிணத்துலயும் தான் இருப்பார். அவங்களோட தான் அப்படியே வாக்கிங் போவாரு, திண்ணையில உட்காந்து பேசுவாரு. நீங்க எல்லாம் பேசுனா அப்படியே போயிட்டே இருப்பார். அப்ப அவர் காது யாருக்கு கிட்ட போகும்னா அந்த குணம், ஒத்த குணம் உள்ளவர்கள். அப்ப சாமி யாருக்கு அருள்